களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு 10 years 15 இயர்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை. இன்னைக்கு காலகட்டத்துல தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்கப்படுது. எல்லா லாங்குவேஜ்லயுமே ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நீங்க ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேற. ஸோ அதனால அதை எப்படி பாக்குறீங்க? புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்குகிறது. அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம். நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see those films. சார், நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ், இப்போது விஜய் ஸ்ரீ, வெங்கட் பிரபு, இந்த இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? குவாலிட்டி ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்டேட் ஆகுறதான். ஒரு 10 years 15 இயர்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறதா முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் விஜய் ஸ்ரீ ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? டிசிப்ளின். அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது, சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த எல்லா பார்ட்டிக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னார். இது ஒரு ரீசனாக இருக்குல்ல? இல்லை, அது ஒரு ரீசன். பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி. என்ன சொல்லுதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு, நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோட டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோட மனைவிக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபேன்ஸ் கிட்ட நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோ ஆக்டர், ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு? எந்த படத்துக்கு? ஜென்ரலா ஒன்று என்னோட ஃபேன்ஸு ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு எல்லாம். அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹரா படத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷனில் எப்படி கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைவோடு இருக்குங்கிறத படங்கள். சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க, அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது, நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது. அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு. சரி, பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம், இதை ஒரு ஒருங்கிணைச்சு பல நலத்தட்டு உதவிகள் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் 80s ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்கள் முதல் முறையாக 2012 தான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் 2014 இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பிறந்தநாள் மே 10ன்றதுனால ஒரு 10ஆம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க. வருஷம் மே 10க்கு பல நலத்திட்ட உதவி பண்றாங்க, அதுல நீங்க கலந்துக்கிறீங்க. இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்ன ரீசன்? இல்லை, மே 12 என்னது, பிப்ரவரி 2014 முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல. டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது 2000க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க.
ம். அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசல. என்ன மாதிரியே என்னோட ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அது விளம்பரப்படுத்தணும் அதுன்றது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிஷமா ஃபேன்ஸ் கிடைச்சிருக்கிறது. அவங்களுக்கு எப்பவுமே நன்றி. ஸோ ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வராரு, உங்களை கழிச்சு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் சந்திக்க வரார். அப்ப கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க போய் சந்திக்காதீங்க, உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, அவர் உங்க பேர் கரெக்டா சொல்றாரான்னு பார்க்கலான்ற போது லிஃப்ட் திறந்து வந்து நீங்க அவர் பேரை வந்து இன்னும் கருணாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா ஒரு பதிவு இருக்கு. அதோட பேக்ட்ராப் என்ன? ஏங்க ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும்? பேசிக் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க. அவங்க சில நாட்கள் வரலாம் போகலாம், மீட் பண்ணாம இருக்கலாம், விஷயங்கள் வேற வேற, ப்ரியாரிட்டிஸ் வேற. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். மறந்தா அது ஒரு விஷயமே வேற. பிகாஸ் தேர் ஸோ ஜெனுவன்லி இன்வால்வ்டு வித் ஆக்டர் மோகன்ங்கிறதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம். ஸோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவங்க பண்ணுற விஷயத்துக்கு, அவங்க ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நான் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதெல்லாம் ஜுஜுபி. அவங்க மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சரி, பொதுவா ஒரு ஃபேன்ஸ்ன்றவங்க ஒரு கட்டத்துல நான் உங்க கூட தங்கிடுறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலகுண்டுல ப்ரொஃபஸரா இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்க எல்லா படங்கள் பிள்ளைநிலா ரிலீஸ் தவிர, ஏன்னா அன்னைக்குதான் அவங்களோட டெலிவரி ஆனதாகும், அதை தவிர மீது எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நீங்க ரசிகர் சொல்லி ஃபேன்ஸ் ஆனாலும் ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஃபேமிலி என்ன பண்றாங்க, ஃபேமிலி பாருங்கன்னு உங்களோட வார்த்தைகள் வந்து டைவர்ட் ஆயிடுது. அதுக்கு ரீசன் என்ன? இல்ல, நான் பண்ண புண்ணியம், இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள். அவங்க முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரும் அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்குங்கிறது தான். நான் என்னோட ஃபேன்களுக்கு முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தது, படங்கள் பாருங்கிறத நான் எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்கு. ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க லைஃப் அவங்க எடுத்துட்டு கூடாது. ஸோ படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மா ஆகட்டும், அதுக்கப்புறம் மனைவி மக்களை பார்க்கணும், அதோட நம்ம படங்களும் பாருங்கிறத நான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காருங்க கேட்கும் போது எனக்கு கர்வமா இருக்கு, பெருமையா இருக்கு. அது மாதிரி மலேசியால ஒரு மறக்க முடியாத ரசிகை, அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண், உங்க போட்டோவை டாலரா வச்சிருக்காங்க. அப்படி அதை எப்படி பாக்குறீங்க? அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும், வேற என்ன சொல்றது. அவர் வீட்டுக்காரர் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அம்மா வந்து இங்க அதை காட்டிட்டு பையன் சொல்றா பாருங்க பாருங்கன்னு சொல்ல காட்டுமான்னாங்க. காட்டினா ஒரு இஸ்லாமிய பொண்ணு இந்தியாவிலேருந்து வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க அதை படிக்கும்போதோ பார்க்கும்போதோ என்னை பார்த்து பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக புருஷன்கிட்ட சொல்லி, புருஷன் எவ்வளோ பெரிய மகான் மாதிரி என்னை பொறுத்தவரை, ஏன்னா வச்சுக்குமா மோகன் தானே எனக்கும் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி குடும்பம் நடத்தி இப்போ சமீபத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னன்னு அப்புறமா தான் தெரியும், அவர் அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அவரை இந்த ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா என்னோட பாடல்கள் கேட்டு தான் நைட் தூங்குவாங்க, பையன் தான் போட்டு விடுவாங்க டெய்லி சிடி ஆகட்டும் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லை, அதனால அவங்களோட ஆசை எப்படியாவது போய் காட்டணும்னு சொல்லி போய் காட்டிட்டு வா மோகன் சாரான்னு இங்கே வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா மதம் தாண்டி மொழி தாண்டி அதெல்லாம் வேற, நம்ம ஜாதியோ மதமோன்றது இல்லை. என்னோட ஃபேன்ஸுகள் எத்தனையோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, அதை பற்றி எல்லாம் இல்லை. ஆனால் இந்த அம்மா ஒரு ஒரு இங்கேருந்து போய் வேற ஒரு நாட்டில் வாழ்ந்து அங்கேயும் நம்மளை பற்றி பாடல்களோ படங்களோ பார்த்து நான் நடிக்காத டைம்லையும் என்ன இவங்களெல்லாம் கொண்டாடி இருக்காங்கன்னா நன்றி தவிர வேற என்ன சொல்லவே தெரியல. நிச்சயம்.